السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. الحمد لله. அல்லாஹ்வுடைய கிருபையால் 11வது தராவீஹை முடித்திருக்கின்றோம். 13.25 ஜுஸு முடிவடைந்திருக்கிறது. நாளை 15 ஜுஸுக்கள் முடிவடையும். குரானிலே பாதி முடிவடைகிறது. அதே போல 10 ரஹமத்தினுடைய முதல் 10 முடிவடைந்து விட்டது. அந்த ரஹமத்தினுடைய 10 முடிவடைந்ததை அல்லாஹ் நமக்கு பயனுள்ள வகையில் ஆக்கி வைப்பானாக. மக்ஃபிரத்தினுடைய 10 துவங்கி இருக்கிறதே, அதையும் அல்லாஹ் தஆலா நமக்கு பயனுள்ள வகையில் ஆக்கி வைப்பானாக. நேற்றைய தினம் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய நினைவு தினம். வந்திருந்த ஆலிம் பெருந்தகை அவர்கள் சில விஷயங்களை மேலோட்டமாக 10 சிறப்புகளை சொல்லி காட்டினார்கள். கொஞ்சம் நேரம் எடுத்து விட்டதால் நேற்று அவர்கள் பேரில் யாசின் ஓதி துவா செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் இன்றைக்கு அவர்களை பற்றி ஒரு 2 முக்கியமான சில விஷயங்களை சொல்லிவிட்டு இன்ஷா அல்லாஹ் யாசின் ஓதி துவா செய்யப்படும். தபகாத்துல் குபுரா என்ற கிதாபில் இப்னு சஅத் பிரபலமான வரலாற்று ஆசிரியர் அவங்க எழுதுறாங்க, ஹிஜ்ரி 10 ரமலான் 10 பிறை 10 அதுல தான் அன்னை ஹதீஜத்துல் குபுரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இறைவனடி சேர்ந்தார்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நாயகத்தை திருமணம் செய்யும் பொழுது அவர்களுக்கு 40 வயது, நாயகத்திற்கு 25 வயது. இவர்கள் வஃபாத் ஆகும் பொழுது, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வந்து வஃபாத் ஆகும் பொழுது 65 வயது. நாயகத்தோடு 25 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றார்கள். இந்த அளவுக்கு வேறு யாருமே நாயகத்தோடு அதீத அன்போடும் பாசத்தோடும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்ததாக, மனைவிமார்களிலும் மற்ற விஷயங்களிலும் இருந்ததாக பதிவு செய்யப்படவில்லை. அந்த அளவுக்கு உடலோடும் உயிரோடும் ஈமானோடும் ஒன்றிணைந்தவர்களாக நாயகத்தோடு காலங்களை கழித்தவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை இல்லை பல தடவை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நினைவு கூறிக்கொண்டே இருப்பாங்க. அப்படி ஒரு தடவை நினைவு கூறும் பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த பெண்மணியை விட்டால், வயதான பெண்மணியை விட்டால் உங்களுக்கு நினைவு கூறுறதுக்கு ஆளே கிடையாதா, வேற யாருமே இந்த உலகத்துல பெண்ணே இல்லையா அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வந்து கேட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு கொஞ்சம் எதா இருந்தாலும் வெட்டு வெடுக்குன்னு பேசிவிடக்கூடிய துணிச்சல் மிகுந்த ஒரு பெண்மணியாக வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். அப்ப இந்த மாதிரி அந்த பெண்களுக்கே உண்டான சுபாவத்தோடு அவர்கள் கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியா இருந்துட்டு பதில் சொல்லுவாங்க, நான் என்ன செய்யறது, இன்னி கது ருஸிக்து ஹுப்பஹா, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அந்த பாசம் எனக்கு புகட்டப்பட்டு விட்டது, என்னால மறக்க முடியல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள. நான் என்ன செய்யறது, ஞாபகங்கள் வரும் பொழுது புலம்புவது போல அன்னையை நினைவு கூறிக்கொண்டே இருக்கின்றேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகாக சொல்லி காட்டுவார்கள். இது மாதிரி நிறைய நாயகம் பேசிய தருணங்கள் இருக்கிறது அன்னையை பற்றி. சித்தத்துல் ஹுப்பி அலல் ஹதீஜா, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மீது கடுமையான பாசமுடையவர்களாக இருந்தார். எந்த அளவுக்குன்னா ஒரு தடவை ஹாலா பின்து ஹுவைலித், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உடன் பிறந்த சகோதரி, அவங்க நாயகத்தை பார்ப்பதற்காக வேண்டி மதீனாவிற்கு வருகின்றார். அதுவும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டில தான் நடக்குது. அவங்க தான் அறிவிக்கிறாங்க இந்த விஷயத்தை. கதவை தட்டி அனுமதி கேட்கிறாங்க, அவங்களுடைய குரல்ல அனுமதி கேட்கிறாங்க. அந்த குரலை கேட்கும் பொழுது அனுமதி கேட்க வரக்கூடிய அந்த நேரம் கைலூலாவினுடைய நேரம், நண்பகலினுடைய நாயகம் கொஞ்சம் உறக்கம் செய்யக்கூடிய நேரம், ஓய்வு எடுக்கக்கூடிய அந்த நேரம், தூங்கிட்டு இருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இந்த சப்தத்தை கேட்டோனே தூக்கத்தில் இருந்து நாயகம் விழித்து விட்டார். என்பதாக வருகிறது. அதாவது திடுக்கிட்டு எழுவாங்கல்ல, அந்த மாதிரி நாயகம் திடுக்கிட்டு எழுந்து பதறாங்க. சொன்னாங்க இந்த வார்த்தைய, அல்லாஹும்ம ஹாலா, அல்லாஹும்ம ஹாலா, யா அல்லாஹ் இது ஹாலாவாக இருக்க வேண்டும், என்னுடைய கதீஜாவாக இருக்கக்கூடாது, இது ஹாலாவாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த சத்தம் போட்டுக்கிட்டு தூக்கத்திலிருந்து எந்திரிச்சிட்டாங்க அந்த குரலை. ஏன்னா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய குரலும் ஹாலா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய குரலும் ஒன்று போல இருக்கும், சகோதரிகள் தானே, ஒரே போல இருக்கும். அந்த குரலை கேட்ட உடனே நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடுக்கிட்டு எழுந்து தன்னுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களை நினைவு கூறியதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே பதிவு செய்கின்றார்கள். அந்த அளவுக்கு நாயகம் அளவு கடந்த தூக்கத்திலும் கூட அன்னையை மறக்கக்கூடியவர்களாக நாயகம் இல்லை என்பதை இந்த வரலாற்று பதிவுகள் நமக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதே போல இன்னொரு தடவை அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க முன்னாடி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவோட பற்றி பேசும் பொழுது அதே மாதிரி அவங்க இதை தவிர வேற அந்த கிளவியை தவிர வேற யாரையும் பத்தி நீங்க பேச மாட்டீங்களா அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லும் பொழுது நாயகம் அப்போ ரொம்ப அழகான ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. ஆமனத் பி இது கஃபரபி அன்னாஸ் வ ஸத்தகத்னி இது கذبனி அன்னாஸ் வ வாஸத்னி பி மாலிகா இது ஹரமனி அன்னாஸ். அழகா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உலகமே என்ன மறுத்த போது என்னை உண்மைப்படுத்திய ஒரே பெண்மணி அவர்கள். உலகமே மறுத்த பொழுது என்னை உண்மைப்படுத்திய முதல் பெண்மணி. அதே போல மற்றவர்கள் எல்லாம் என்னை கொண்டு இறை நிராகரிப்பு செய்த போது ஈமானை ஏற்றுக்கொண்ட முதல் பெண்மணி. அது மட்டுமல்ல, எல்லாருமே எனக்கு காசு கொடுப்பதற்கு அனாதை என்று என்னை ஒதுக்கிய பொழுது தன்னுடைய சொத்து முழுவதையும் கொண்டு வந்து என் காலிலே கொட்டிய பெண்மணி. நான் எப்படி அவங்கள மறப்பேன்? அதோடு கடைசியா சொல்றாங்க, இது ஹர்ரமனி அவுலாதல் நிசா. அல்லாஹ் தஆலா என்னுடைய மனைவி மகள் அத்துணை பேரில் இருந்து எனக்கு பிள்ளை செல்வத்தை தரல, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை மூலமாக என்னுடைய வாரிசை அல்லாஹ் இந்த உலகத்திலே தொடர செய்திருக்கின்றானே, நான் எப்படி அவர்களை மறப்பேன் என்பதாக நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதை வரலாற்று பதிவு செய்கிறது. கதீஜா ரலியல்லாஹு மட்டும் இல்ல, அவங்க சம்பந்தப்பட்ட பொருள்களுக்கும் அவங்க சம்பந்தப்பட்ட நபர்களுக்கும் கூட நாயகம் அதீத கண்ணியம் கொடுத்ததாக வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. ஜுசாமா அல் முஸ்னியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கதீஜா ரலியல்லாஹுடைய ஃப்ரெண்டு, தோழி. அவங்க இருக்கும் பொழுது அடிக்கடி அவர்களை வந்து பார்க்க வரக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருந்தது. அவங்க வஃபாத்தானதற்கு பின்னால் நாயகத்தை பார்ப்பதற்காக ஒரு விஷயத்தை பேசுவதற்காக வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்ஸன இஸ்திக்பாலஹா வ பாலக ஃபி தரஈபி பிஹா என்பதாக ஹதீஸ்ல பதிவு செய்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கும் செய்யாத உபசரிப்பை அந்த ஜுசாமா அல் முஸ்னியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு செய்றாங்க. அவங்க அப்படி வரவேற்று தன்னுடைய தோலை போட்டு, தோல்ல இருக்கிற துண்டை போட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்ப அதை பார்த்துட்டு கேட்கிறாங்க, இவ்வளவு ஒரு வயதான பெண்மணிக்கு இவ்வளவு நீங்க சங்கை செய்யணுமா அப்படிங்கும் போது அவங்க யார் தெரியுமா? என்னுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய தோழி. அவங்க வரும் பொழுது அவங்களை எப்படி அன்போடு உபசரித்து வரவேற்றார்களோ அதே மாதிரி வரவேற்று உபசரிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது அல்லவா என்பதாக அன்னலார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை பதிவு செய்யப்படும். இன்ன ஹுஸ்னல் அஹ்தி மினல் ஈமான். காலத்தால நடந்த விஷயங்களை மறுக்காம அதை கண்ணியம் செய்வது ஈமானிலிருந்தும் ஒரு பகுதியாக இருக்கிறது என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே பதிவு செய்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இதையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் அறிவிக்கின்றார்கள். இன்னொன்னு என்னன்னா, உலகத்திலேயே ஒரு சிறந்த மனைவிக்கு உதாரணம் காட்ட வேண்டும் என்று சொன்னால் அது அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்குத்தான் காட்ட வேண்டும். அவங்க அவ்வளவு வயதான அந்த காலத்திலும் 40 வயது அவர்கள் திருமணம் முடிக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25 வயது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் எப்ப கிடைக்குது? 40 வயதுல. அப்ப அவங்களுடைய அந்த நேரத்துல இவங்களுக்கு எவ்வளவு இன்னும் வயசாயிருக்கும், ஒரு 15 வயசு அதிகமாயிருச்சு, 55 வயது. 55 வயதுல
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குகையில போய் தவம் செய்து கொண்டிருக்கின்றார்களே, ஆரம்பமாக அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது, நுபுவத்து கிடைக்கிறது. அந்த நேரத்தில் அவங்க பல நாட்கள் பல மாதங்கள் அங்கே போய் தவம் கிடைக்கின்றார்கள். அந்த நேரத்தில் எல்லாம் எந்த ஒரு சாப்பாடுடைய விஷயத்துல குறையில்லாமல் உணவை கட்டி ஒவ்வொரு வேளையும் எடுத்துக்கொண்டு மலை மீது ஏறி போனவர்கள் 55 வயதுல கதீஜா ரலியல்லாஹு தஆலா. தன்னுடைய கணவர் பசியால இருப்பாங்களே, பசியோட இருப்பாங்களே, யார் உணவு கொடுப்பா அந்த மலை மேல குகையில அப்படின்னு சொல்லிட்டு கதீஜா ரலியல்லாஹு இப்ப கூட அங்க போனா அந்த மலை மீது அந்த குண்டுகள் மீது நம்மளால ஏற முடியாது. இன்னும் கேட்டா இன்னமும் பாம்புகள் அங்கே நடமாறி கொண்டிருக்கிறது என்பதாக அங்கே கூட்டு போக வேணான்னு இப்ப சொல்றாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும், அப்பவே கொண்டு போனாங்க. அதனாலதான் அல்லாஹு தஆலா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவரை சிறப்பு படுத்தும் விதமாக, ஏன் தெரியுமா, இன்னைக்கு நம்ம நிலைமை நமக்கு தெரியும். நம்ம வீட்டுல என்னென்ன நிலைமை, ஒரு சாப்பாடு போட்டு கேட்டா ஏன் உங்களுக்கு கை இல்லை, நீங்க போய் போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. பெண்கள் பணிவிடை செய்யக்கூடிய காலங்கள் போய் பெண்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய காலங்கள் வந்துவிட்டது. நிறைய பேரு நம்மள இன்க்ளூடட் மீ, என்னையும் சேர்த்து சொல்றேன், சில நேரங்கள்ல பல நேரங்கள்ல பெண்களுக்கு நாம தான் பணிவிடை செய்ய வேண்டியது. தண்ணி பிடிக்கிறதா இருக்கட்டும், துவைக்கிறதா இருக்கட்டும், பார்க்க எல்லாமே செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அந்த மாதிரி எல்லாம் இருந்து காலத்தை நடத்த வேண்டியிருக்குது. ஒரு மாடிப்படி, முதல் மாடிப்படி கூட ஏற மாட்டாங்க. ஆனா அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு மலை மீது சும்மா ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லைங்க, அத்தனை மாதங்களும் ஒவ்வொரு வேலையும் உணவு கொண்டு போயிருக்காங்க. நினைச்சு பார்த்து சிந்திச்சு பார்த்தா தெரியும் அதனுடைய கஷ்டம் எவ்வளவு. அதனால அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு தடவை ஓதும் பொழுது அல்லாஹ்வே நெகிழ்ச்சி அடைந்து அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சலாம் சொன்னான் என்பதாக நாம் பார்த்தோம். ஒட்டுமொத்த உலகத்தினுடைய மக்களும் அல்லாஹ் சலாம் சொன்ன ஒரே பெண்மணி அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. வேற யாருக்கும் அந்த சிறப்பு கிடையாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்லியிருக்காங்க, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லியிருக்காங்க, நிறைய பேருக்கு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் சலாம் சொல்லவே இல்லை யாருக்கும். அது அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு மட்டும்தான். இன்னொன்னு தெரியுமா, அதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் அல்லாஹ்வுக்கு பதில் சலாம் சொன்னவங்க. அல்லாஹ்வுக்கு யாரும் பதில் சலாம் சொல்ல முடியாது. அல்லாஹ் சொன்னா சலாம் சொன்னாதானே பதில் சலாம் சொல்ல முடியும். அல்லாஹ் சலாம் சொன்ன சிறப்பும் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு தான். அல்லாஹ்வுக்கு பதில் சலாம் சொன்ன சிறப்பும் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு தான். ஏன்னா அதுவும் பாருங்க, ரொம்ப அழகாக அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அந்த நேரத்திலே ரொம்ப அறிவாளியாக இருந்தார்கள், ஃபகீஹாவாக இருந்தாங்க என்பதாக நாயகம் சொல்லி காட்டினார். ஒரு தடவை இதே மாதிரி அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பேசும்போது கஅன்னஹு லம் யகுன் ஃபி துன்யா இம்ராத்துன் இல்லா கதீஜா அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க. உலகத்துல வேற பெண்மணியே இல்லையா, இந்த பெண்மணியை எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருப்பாங்களா போது. அப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை, இன்னஹா கானத் வ கானத் வ கானத் ஃபாதிலா வ கானத் ஆகிகா வ கானத் ஆகிலா வ கானத் வஃபியா வ கானத் கதா கதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கிட்டே போனாங்க, விட்டு கொடுக்கல. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு பேசினாங்கன்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி விட்டு கொடுக்கல. கதீஜா ரலியல்லாஹு பத்தி அடிக்கிட்டே போனாங்க. அவங்க இப்படி இருந்தாங்க, இப்படி அறிவாளியா இருந்தாங்க, சிறந்த பெண்மணியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவாளி ஏன் அப்படின்னு சொன்னாங்கன்னு வரலாற்றுல பதிவு செய்யறாங்க. அல்லாஹ் சலாம் சொன்னா பதில் சலாம் சொல்வதற்கு நாயகம் அந்த நேரத்துல கற்றுக் கொடுக்கல. நாயகத்துக்கு அப்பதான் வஹி வருது, எப்படி நடந்துக்கணும் என்னன்னு செய்யணும். ஆனா அல்லாஹ் சலாம் சொன்னா எப்படி பதில் சலாம் சொல்லணும் அப்படிங்கும் போது அன்னை கதீஜா ரலியல்லாஹு பதில் சலாம் எப்படி சொன்னாங்க, இன்னல்லாஹ ஹுவஸ்ஸலாம் வ மின்ஹுஸ்ஸலாம் வஸ்ஸலாமு அலா ஜிப்ரீல் வ அலைக யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. கதீஜா ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை இன்னல்லாஹ ஹுவஸ்ஸலாம், அல்லாஹ் தான சலாம். சலாம்ங்கிறவன் அல்லாஹ் தானே, சாந்தியை தரக்கூடியவன் அர்த்தம் சலாம். அதுக்கப்புறமா இன்னொரு அர்த்தம் சலாம்க்கு சாந்தி அப்படின்னு மட்டும் அர்த்தம் இருக்கு. அப்ப அல்லாஹுதான் சாந்தியை நிம்மதியை தரக்கூடியவன், அவனிடமிருந்தும் தான் சலாம் என்பது வருகிறது. அப்படின்னு சொல்லிட்டு வஸ்ஸலாமு அலா ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு யா ரசூல உங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வுக்கு பதில் சலாம் சொல்லல, அல்லாஹுதான் சலாம், அவனிடமிருந்தான் சலாம், அவனுக்கு நான் எப்படி சலாம் சொல்லுவது அப்படின்னு அந்த நேரத்தில் அறிவாக யோசித்து நடந்து கொண்டவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா. இதை ஏன் சொல்றாங்கன்னா வரலாற்றில் இன்னொரு விஷயத்தையும் பதிவு செய்யறாங்க.
இதுக்கப்புறமா நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கிறார். தொழுகை கடமை ஆயிடுச்சு, தொழுகையில ஓதுறதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டாங்க. தஷஹுதுல இருக்கும் பொழுது சில சஹாபாக்கள் அஸ்ஸலாமு அலல்லாஹி மின் இபாதிஹி அப்படின்னு ஓதுற பழக்கம் இருந்துச்சு. அஸ்ஸலாமு அலல்லாஹி மின் இபாதிஹி, அல்லாஹ்வுடைய அடியாரிடமிருந்து அல்லாஹ்வின் மீது சலாம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருந்தாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுத்தார்கள். அது எப்ப தெரிஞ்சிச்சோ அப்ப தடுத்துட்டு, அல்லாஹ்வுக்கு எப்படிப்பா நீங்க சலாம் சொல்லுவீங்க, அவனிடமிருந்தான சலாமா இருக்கிறது, அவனுக்கு நீங்க எப்படி சலாமை சொல்லுவீர்கள், அதனால அதை சொல்லக்கூடாது, நாயகம் அப்ப சொல்லி கொடுத்தாங்க. இது அப்பவே கதீஜா ரலியல்லாஹு தஆலா ரொம்ப அறிவு கூர்மையான பெண்மணியாக இருந்து அல்லாஹ்வுக்கு எப்படி சலாம் சொல்ல வேண்டும் என்பதை இந்த உம்மத்திற்கு ஆரம்பத்திலேயே கற்றுக் கொடுத்து விட்டார்கள் என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. இதெல்லாம் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ். எனவே இப்பேற்பட்ட ஆக சிறந்த ஒரு பெண்மணியாக அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நாயகத்திற்கு அவ்வளவு உறுதுணையாக இருந்தார். எனவே வல்ல ரஹ்மான் அப்பேற்பட்ட ஒரு நர்பாக்கியமான ஒரு ஸ்ரீதேவியான அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய துவா பரக்கத்து கொண்டு அல்லாஹ் நம்முடைய வீட்டு பெண்மணிகளையும் அதே போல ஈமான் நிறைந்த, யகீன் நிறைந்த, அறிவு நிறைந்த, புத்தி கூர்மை நிறைந்த பெண்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அன்னை அவர்கள் எப்படி அண்ணலாருக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருந்தார்களோ அதே போல நம்முடைய வீட்டு பெண்களும் நமக்கு எல்லா தீனுடைய துனியா காரியங்களிலும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நேற்று தராவீஹ் தொழுதனுடைய நன்மை என்னன்னா, துன்யா ஆகிரத் இரண்டினுடைய எல்லா நலவான விஷயங்களையும் அல்லாஹ் வழங்குறான். நேற்று தராவீஹ் தொழுதவங்க, இன்றைக்கு தராவீஹ் தொழுதவங்களுக்கு எந்த விதமான பாவமும் இல்லாத ஒரு நிலைமையில் பிறந்த பச்சிளம் குழந்தையை போல அல்லாஹ் அவர்களுக்கு மரணத்தை கொடுத்து அவரிடத்திலே கூப்பிட்டுக் கொள்கிறார். எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டு அன்னைக்கு பிறந்த குழந்தை மாதிரி அல்லாஹ் அவனிடத்திலே நமக்கு ஒரு மரணத்தை ஏற்படுத்தி கூப்பிட்டுக் கொள்கிறான் என்பதாக வருகிறது. அல்லாஹ் அந்த நர்பாக்கியத்தை நமக்கு தந்தல் புரிவானாக. மீதம் இருக்கக்கூடிய தராவிகளையும் மீதம் இருக்கக்கூடிய நோன்புகளையும் நோக்கக்கூடிய தெம்பையும் தாக்கத்தையும் ஆற்றலையும் குவத்தையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.